தினமும் தியானம், தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக பிரசங்கின் புஸ்தகம் 3:12-13. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் மனுஷனை குறித்து என்ன நினைக்கிறான்னா, மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு அவரு நினைக்கிறார். மனுஷன் என்னதான் நினைக்கிறான்? சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறான். இந்த உலகத்திலே நிறைய கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு, பறவைகள், மிருகங்கள் அப்படின்ட்டு. ஆனா மனுஷன் மட்டும்தான் சிரிக்கிறவனா இருக்கான். மற்ற எதுவும் இப்போ நாய் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. சிங்கத்தை பார்த்து சிரிச்சுது, கத்துச்சின்னு சொல்லலாம், சண்டை பிடிச்சின்னு சொல்லலாம். ஆனால் என்ன இல்லை, அதுக்கு சிரிக்கும் தன்மை உலகத்தில் எந்த உயிரினத்துக்குமே கிடையாது. மனுஷன் அப்போ என்னன்னா, மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நினைத்து தான் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் செய்து கடைசியாக மனிதனை படைத்தார். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத முதல் சொல்கிறார். அடுத்து நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு. சரி, இதையெல்லாம் நமக்கு வேணும்னு சொன்னால் ஆண்டவருடைய ஃபேவர் நமக்கு இருக்கணும், ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கணும். அதுதான் 13 வசனம் போட்டிருக்கு. அன்றி மனுஷர் அவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும், அந்த ரிசல்ட் வரணும். அது வரணும்னா அது ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வரும். நிறைய குடும்பங்களில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனால் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. பாருங்க, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பெட்டு கட்டில் வாங்கி போட்டுடலாம். ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது, தூக்கத்தை என்ன செய்ய முடியாது. அதனால தான் பைபிளில் ஞானி எழுதியிருக்காரு, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்தாலும் வேற ஒன்றுமே இல்லை மனுஷனுக்கு. ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்காருன்னா 10 பேருக்கு உதவி செய்தாருன்னா பரவாயில்லப்பான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அவன் கிடக்குறான், அவனால் ஒருத்தனுக்கும் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், பிறருக்கு உதவி செய்ய முடியும், மற்ற எல்லா காரியத்தையும் நடப்பிக்க முடியும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நன்மைகளை அனுபவிப்பதற்கும் பிரயாசத்துடைய பலனை அனுபவிப்பதற்கும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். காட்ஸ் ஃபேவர். இந்த வருஷமே நமக்கு என்னதுன்னா த காட்ஸ் ஃபேவர், இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். இந்த வருஷம் நமக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தின் ஆண்டு. அதுதான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த டாப்பிக்கை. இன்னைக்கு சாலமோன் ஞானி மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஞானத்தின் முதிர்ச்சியிலிருந்து என்ன செய்திருக்கார், இந்த வசனங்கள்லாம் எழுதியிருக்கு. ஆகவே இந்த கால வேளையில உங்கள் பிரயாசத்துக்குரிய பலன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைச்சு உழைக்கிறீங்களோ அந்த பலனை கர்த்தர் தருவார். அது அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் என்று இந்த வசனத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உங்களுடைய அனுக்கிரகம் இல்லாட்டி நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது, நன்மை அனுபவிக்க முடியாது, பிரயாசத்துக்குரிய பலனை நாங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த காலவேளையில் என்னையும் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 12-13 வசனத்திற்கு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க முடியாது கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேங்க நல்ல பிதாவே.